அமெரிக்க படைகள் ஈரானுக்குள்ள இல்லாட்டி ஈரானுக்கு சொந்தமான தீவுக்குள்ள தீவுல களமிறக்கப்படும் இருந்தால் அதை எப்படி எதிர்கொள்றது என்றது சம்பந்தமா ஈரான் பெரிய ஒரு திட்டத்தையே போட்டு வச்சிருக்கு. 1 மில்லியன் படைப்பிரிவு தயாரா இருந்து கொண்டிருக்கிறாங்க. நீங்க எப்ப வருவீங்கன்னு சொல்லி நாங்க காத்து கொண்டிருக்கிறோம் என்ற மாதிரி ஈரான் இன்றைக்கும் அறிவிச்சிருக்கு. தீவை சுற்றி அமெரிக்க படைகள் களமிறக்கப்படும் இருந்தால் அந்த படைகளை எதிர்கொள்ற மாதிரி கண்ணி வடிகள் புதைக்கிற செயற்பாடு தீவிரமா முன்னெடுக்கப்பட்டு வருதாம். 12-13 வயதுகள் இருக்கிற நபர்களும் ஈரானுடைய அரச படையோடு சேர்ந்து அமெரிக்காவை எதிர்த்து போராடுறதுக்கு களமிறங்கிறதுக்கு தயாராருங்கன்ற மாதிரி ஐஆர்ஜிசி படைப்பிரிவு ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்குன்னு சொல்லி இன்றைக்கு ஒரு செய்தி வழி வந்திருந்தது. இன்னொரு பக்கம் ஹோமஸ் நீரிணை மூடப்பட்டிருக்கிறதால கிட்டத்தட்ட ஒட்டுமொத்த உலக பொருளாதாரமே எதிர்வரும் நாட்களில் முடங்குற மாதிரியான ஒரு ஆபத்து இருக்கின்ற எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டிருந்தது. ஹோமஸ் நீரிணை எப்ப திறக்கப்படும் என்றது யாருக்குமே தெரியாது. கட்டணம் அறவிடுறது சம்பந்தமா இப்ப ஈரான் பாராளுமன்றத்தில் புதிய சட்டத்தை இயற்றதுக்கான தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கு. செங்கடல் பகுதியும் கப்பல் போக்குவரத்தில் முடக்கப்படலாம். ஹூத்திஸ் ஈரானுக்கு சார்பா களமிறங்குனா செங்கடல் பகுதியை மூடுறதுக்கு தயாரா இருந்து கொண்டிருக்கிறாங்க. கப்பல் போக்குவரத்தில் இன்னும் ஒரு முக்கியமான பகுதி அதுவும் மூடப்படலாம் என்ற மாதிரி இன்னைக்கு பேசப்பட்டிருந்தது. இன்னும் ஒரு பக்கம் ஈரான் கொடுத்திருக்கிறதா சொல்லப்படுற ஒரு ரகசியமான பரிசு சம்பந்தமா கிஃப்ட் சம்பந்தமா நேற்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் குறிப்பிட்டிருந்தார் தானே. அந்த பரிசு என்னன்றதை அமெரிக்க ஜனாதிபதி இன்றைக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். இன்றைக்கு ஒரு சில முக்கியமான கூட்டங்கள் நடத்தப்பட்டிருக்கு. அபுதாபி மேல நடத்தப்பட்டிருக்கிற தாக்குதல் பெரிய அளவில் பேசப்படுது. என்னெல்லாம் நடந்திருக்கின்றத இன்னும் விளக்கமா தெளிவா இந்த வீடியோல பார்க்கலாம். மத்திய கிழக்கு நாடுகள் மேல ஈரான் நடத்தி கொண்டிருக்கிற தாக்குதல் தொடர்ச்சியா நடந்து கொண்டிருக்கு. அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரான் மேல தாக்குதல் நடத்தது. இதுக்கு பதிலடி கொடுக்கிற மாதிரி மத்திய கிழக்கு நாடுகள்ல இருக்கிற அமெரிக்க தளங்கள் இலக்கு வைக்கப்பட்டு தாக்குதல் நடத்தப்படுதுன்னு சொன்னாலும் நேற்று குவைத் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் மேல தாக்குதல் நடத்தப்பட்டிருந்தது. அபுதாபி, துபாய்னு சொல்லி பல இடங்கள்லையும் தொடர்ச்சியான தாக்குதல் சம்பவங்கள் பதிவாகி இருந்தது. இன்றைக்கும் அந்த மாதிரியான சில சம்பவங்கள் நடந்திருக்கு. அபுதாபியில மிசைல் தாக்குதல் நடத்தப்பட்டதில் மிசைல் நேரடியாக போய் விளையாட்டியும் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் மூலமா அது முறியடிக்கப்பட்டிருக்கு. ஆனால் அதனுடைய சில பாகங்கள் போய் விழுந்ததுல 2 பேர் உயிரிழந்திருக்கிறாங்கன்றத அபுதாபி உறுதி செய்திருக்கு. ஒரே நாளில் 2 பேர் உயிரிழந்திருக்கிற முதல் சந்தர்ப்பமா இது பதிவாகி இருக்கு. பாகிஸ்தான் பிரஜை ஒருத்தரும் இந்தியாவை சேர்ந்த ஒருத்தரும் உயிரிழந்திருக்கிறாங்க. இன்னும் 3 பேர் காயமடைஞ்சு வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இந்த போர் ஆரம்பிச்சதுல இருந்து அபுதாபி மேல் நடத்தப்பட்டிருக்கிற தாக்குதல்ல 11 பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. மொத்தம் 11 பேர் உயிரிழந்திருக்கிறாங்கன்னு சொல்லி அபுதாபி அறிவிச்சிருந்தது. ஈரான் இந்த மாதிரியான தொடர்ச்சியான தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கு. ரெட் லைனை கடந்திருக்கு சொல்லி இன்னைக்கு நடத்தப்பட்டிருக்கிற ஒரு முக்கியமான கூட்டத்தில் அறிவிக்கப்பட்டிருந்தது. ரியாத்ல ஜிசிசி என்று சொல்லப்படுற கல்ஃப் கோஆபரேஷன் கவுன்சிலினுடைய முக்கியமான ஒரு கூட்டம் இன்னைக்கு நடத்தப்படுது. இதுல கட்டார், ஐக்கிய அரபு அமீரகம், சவுதி அரேபியா அந்த மாதிரியான நாடுகள் இருக்கு. பொதுவாக சொல்றதா இருந்தா அமெரிக்காவோட சேர்ந்து நெருக்கமா செயற்பட்டு கொண்டிருக்கிற இல்லாட்டி ஈரானுக்கு எதிரான நாடுகள், ஈரானோட பெரிய அளவில் என்னதான் ஒரு நட்பு நாடு உறவு இருக்குன்னு சொன்னாலும் கூட அமெரிக்காவோட சேர்ந்து கொண்டு செயற்படுறது, அமெரிக்காவினுடைய படைத்தளங்களுக்கு அனுமதி கொடுத்திருக்கிற நாடுகளோட ஒரு கூட்டணி, ஒரு முக்கியமான கூட்டம் இன்றைக்கு ரியாத்ல நடத்தப்பட்டிருந்தது. அந்த கூட்டத்தில் அறிவிக்கப்படுது ஈரான் பொது இடங்கள் மேலேயும் விமான நிலையங்கள் மேலேயும் எரிபொருள் கட்டமைப்பு மேலேயும் தொடர்ச்சியா வளைகுடா நாடுகள் மேல தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கு. ரெட் லைனை ஈரான் கடந்திருக்கு சொல்லி ஒரு வார்த்தை இன்றைக்கு பயன்படுத்தப்பட்டிருந்தது. இன்னொரு பக்கம் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பினுடைய அமைச்சரவை கூட்டம் இன்றைக்கு நடத்தப்பட்டிருந்தது. ஈரான் போர் எந்த நிலைமையில இருக்கு, அமெரிக்காவினுடைய அடுத்த தீர்மானம் எப்படி இருக்கும் என்றது சம்பந்தமா இந்த கூட்டத்தில் பேசப்பட்டிருந்தது. இதுல அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பினுடைய மத்திய கிழக்கு நாடுகளுக்கான விசேட தூதுவர் ஸ்டீவ் விட்கோஃப் கலந்து கொண்டிருந்தார். இன்னொரு பக்கம் ராஜாங்க செயலாளரும் கலந்து கொண்டிருந்தார். அமெரிக்க ராஜாங்க செயலாளர் இந்த கூட்டத்தில் உரையாற்றும் போது குறிப்பிட்டிருந்த ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா, ஈரான் பொது இடங்கள் மேல தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கு. இப்பவே இந்த மாதிரியான தாக்குதல்களை ஈரானால நடத்த முடியுமா இருந்தா யோசிச்சு பாருங்க. அணுவாயுதம் ஈரான் கையில இருந்தா எந்த அளவுக்கு உலகத்துக்கு அது ஆபத்தானதா இருக்க முடியும். நாங்க போராடி கொண்டிருக்கிறது அமெரிக்காவுக்காக மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த உலகத்துக்காகவும் தான் அமெரிக்கா போராடி கொண்டிருக்குன்னு சொல்லி அமெரிக்காவினுடைய ராஜாங்க செயலாளர் என்றை குறிப்பிட்டிருந்தார். இன்னும் ஒரு பக்கம் ஸ்டீவ் சொல்றார், ட்ரம்பினுடைய தூதுவர் குறிப்பிட்டிருந்தார் 15 யோசனைகளை ஈரானுக்கு பாகிஸ்தான் மூலமா நாங்க சமர்ப்பிச்சிருக்கிறோம் சொல்லி. இது அமெரிக்கா தரப்பால முதல் தடவை அந்த மாதிரி உத்தியோகபூர்வமா உறுதி செய்யப்பட்டிருக்கு. நேற்றைய நாள் சொல்லப்பட்டிருந்தது 15 பாயிண்ட்ஸை அமெரிக்கா கொடுத்திருக்கு. அதுக்கு பதிலடி கொடுக்கிற மாதிரி ஈரான் அது எல்லாத்தையும் உடன்பட முடியாது நிராகரிச்சு புதுசா 5 நிபந்தனைகளை விதிச்சிருந்தது. நீங்க எங்களுக்கு நிபந்தனை விதிக்கிறது, நாங்க உங்களுக்கு நிபந்தனை விதிக்கிறோம் என்ற துணைப்பட ஈரான் புதிய 5 யோசனைகளை 5 நிபந்தனைகளை அமெரிக்காவுக்கு விதிச்சிருந்ததுன்னு சொல்லி இன்னைக்கு அமெரிக்க தரப்பு
உறுதி செய்திருக்கு. ட்ரம்பினுடைய தூதுவர் சொல்லி இருக்கிறார், பாகிஸ்தான் மூலமா பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டிருக்கு, 15 பாயிண்ட்ஸ் வந்து நாங்க கொடுத்திருக்கிறோம் சொல்லி. ட்ரம்ப் இந்த இடத்துல உரையாற்றும் போது குறிப்பிட்டிருந்தார். இப்ப ட்ரம்ப் சொல்றத வந்து எப்படி விளங்கி கொள்றதுன்றதே குழப்பமா இருக்கு. கமல்ஹாசன் ஸ்டைல்ல தான் இன்றைக்கும் வந்து கதைச்சிருக்கிறார். அவர் என்ன சொன்னாருன்னு சொல்லி விளங்கி கொண்டு அது உங்களோட ஷேர் பண்றதுல எப்படி அதை வந்து விளங்கி கொள்றதுன்னு சொல்லி யோசிக்க முடியாம இருக்கு. சொன்ன ஒரு கேள்வி கேட்கப்படுற சந்தர்ப்பத்தில் வந்து அப்படியும் இருக்கலாம் இப்படியும் இருக்கலாம், போற முடிவுக்கு கொண்டு வருவீங்களான்னு சொல்லி கேள்வி கேட்ட நேரத்தில் சில நேரங்களில் நான் முடிப்பேன், சில நேரத்தில் முடிக்காமலும் இருப்பேன் என்ற மாதிரியான கருத்து தான் இன்றைக்கும் வந்து அவர் சொல்லி இருக்கிறார். இதுக்கு முதல்ல சோசியல் மீடியா பதிவுகளும் அந்த மாதிரி தான் இருந்தது. இன்னைக்கு போர் முடிவுக்கு வர்றது சம்பந்தமா கேள்வி கேட்ட நேரம் அவர் சொல்லியிருந்தார், 4 தொடக்கம் 6 கிழமைகளுக்குள்ள போர் சில நேரத்தில் முடிவுக்கு வர முடியும், பிறகு நான் அதை பற்றி யோசிப்பேன் என்ற மாதிரி ஒரு கருத்தை சொல்லியிருந்தார். இன்னும் ஒரு பக்கம் பேச்சுவார்த்தைகள் எந்த கட்டத்தில் இருக்குன்னு சொல்லி கேட்கப்பட்ட நேரத்தில் அவங்க வந்து பேசுறதுல ஈரானியர்கள் வல்லவர்கள், போர்ல தான் அவங்க வந்து பெருசா சாதிக்கக்கூடிய திறமையானவர்கள் கிடையாது. ஆனா பேச்சுவார்த்தை நடத்துறதுல வந்து ஈரானியர்களை வந்து அடிச்சு கொள்றதுக்கு யாருமே கிடையாது, அவங்க அந்த விஷயத்துல வந்து திறமையானவர்கள், பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருக்கு என்ற மாதிரி சொல்லியிருந்தார். பேச்சுவார்த்தைக்கு உடன்படாட்டி தொடர்ச்சியான கொடூரமான தாக்குதல்களை அமெரிக்கா ஈரான் மேல நடத்தும் சொல்லியும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இன்றைக்கும் குறிப்பிட்டிருந்தார். 10 கப்பல்கள் பயணம் செய்யறதுக்கு ஹோமோஸ் நீரின ஈரானால மூடப்பட்டிருக்கு, அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் எதிரி நாடுகளுக்கு மூடப்பட்டிருக்குன்னு சொல்லி ஈரான் அறிவிச்சிருந்தது. ஆனா ஹோமோஸ் நீரிணையை பயன்படுத்துறதுக்கு 10 கப்பல்களுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கு. இது மிகப்பெரிய ஒரு பரிசு, ஒரு கிஃப்டை வந்து ஈரான் எனக்கு கொடுத்திருக்குன்ற மாதிரி இன்னைக்கு சொல்லியிருந்தார். ஆனா இதுல இருக்கிற ஒரு சில கப்பல்கள் வந்து பாகிஸ்தான் கப்பல்கள் சொல்லியும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இன்னைக்கு சொல்லியிருந்ததையும் பார்க்க முடிஞ்சது. ஏற்கனவே பாகிஸ்தானுடைய கப்பல்கள் ஹோமோஸ் நீரிணையை பயன்படுத்த முடியும் சொல்லி ஈரானுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில எப்படியுமே ஒரு நல்ல உறவு இருக்கு, அனுமதி கொடுக்கப்பட்டிருந்தது. இன்னைக்கு ட்ரம்ப் சொல்றார், என்னோட நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தை எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கிஃப்ட் தான் 10 கப்பல்களுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது, பாகிஸ்தான் கொடியோட பயணம் செய்திருக்கிற ஒரு சில கப்பல்களும் அதுக்குள்ள இருக்கு என்ற மாதிரி ட்ரம்ப் வந்து இன்னைக்கு குறிப்பிட்டார். அந்த மாதிரி மாறி மாறி சில கருத்துக்கள் சொல்லப்பட்டிருந்தது. இன்னும் ஒரு பக்கம் ஈரான்ட்ட வந்து நீங்க தானே கெஞ்சி கொண்டிருக்கிறீங்க என்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்ட நேரம் கோபம் அடைஞ்சு சொல்றார். அமெரிக்காவினுடைய ஒரு சில ஊடகங்கள், மேற்கத்திய ஊடகங்கள், வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் சொல்லி அந்த ஊடக நிறுவனத்தினுடைய பேரை குறிப்பிட்டு சொல்லியிருந்தார். வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் வந்து வெளியிடுறது எல்லாமே ஃபேக் நியூஸ் தான். அமெரிக்க ஜனாதிபதியா இருக்கிற டொனால்ட் ட்ரம்ப், நான் வந்து ஈரான்ட்ட கெஞ்ச வேண்டிய அவசியம் கிடையாது, ஈரான் தான் என்னட்ட கெஞ்சி கொண்டிருக்கு, இந்த போர் எப்படியாவது முடிவுக்கு கொண்டு வாங்க, ஒரு போர் நிறுத்தத்துக்கு நாங்கள் வர முடியுமா, ஒரு பேச்சுவார்த்தையை நடத்த முடியுமான்னு சொல்லி ஈரான் தான் என்னட்ட கெஞ்சி கொண்டிருக்கே தவிர நான் ஈரான்ட்ட கெஞ்ச வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த மாதிரியான செய்திகள் எல்லாமே ஃபேக் நியூஸ் என்ற அவருடைய வளமையான அதே வாசகத்தை இன்றைய நாளிலையும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் வந்து பயன்படுத்தி இருந்தார். இன்னொரு பக்கம் இந்த போரை பொறுத்த வரைக்கும் சத்தமே இல்லாம இஸ்ரேல் தங்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் கொஞ்சம் கொஞ்சமா சாதிச்சு கொண்டிருக்கு. ஒரு பக்கம் நேட்டோ உறுப்பு நாடுகளுக்கு அமெரிக்க ஜனாதிபதி அழைப்பு விடுக்கிறார். இன்றைக்கும் குறிப்பிட்டிருந்தார், நேட்டோ செய்திருக்கிற இந்த துரோகத்தை வந்து நாங்கள் கடைசி வரைக்கும் மன்னிக்க போறது கிடையாது, நேட்டோ எந்த விதமான உதவியையும் எங்களுக்கு செய்யாம இருந்தது, நேட்டோவினுடைய உதவி எங்களுக்கு தேவை கிடையாது, ஆனா வரலாற்றில் நாங்கள் கடைசி வரைக்கும் மறக்க போறது கிடையாது என்று சொல்லி அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இன்றைக்கும் நேட்டோ சம்பந்தமா குறிப்பிட்டிருந்தார். இன்னும் ஒரு பக்கம் இஸ்ரேல் வந்து தங்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் அடுத்தடுத்து சாதிச்சு கொண்டிருக்கு. இந்த போர்ல யாருக்கு வெற்றி தோல்வி இதெல்லாத்தையும் கடந்து ஈரானுடைய தலைவர்கள், முக்கியமான நபர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிற பட்டியல் எடுத்து பார்க்கிற நேரத்தில் இஸ்ரேலுக்கு வந்து அதுல ஒரு விதமான வெற்றி என்ற அடிப்படையில் தான் பார்க்க வேண்டியிருக்கு. 2 பேரை கொலை செய்யற பட்டியல இருந்து 2 பேரை வந்து இஸ்ரேல் நீக்கி இருக்கு என்ற மாதிரியும் ஒரு செய்தி வழி வந்திருந்தது. இஸ்ரேல் கேட்ட நேரத்தில் வந்து அந்த மாதிரி கொலை பட்டியல் இல்லாட்டி எங்களுடைய தாக்குதல் திட்டம் சம்பந்தமான ரகசியங்களை சொல்ல முடியாதுன்னு சொல்லி இஸ்ரேல் அறிவிச்சிருந்தது. ஈரான் ஜனாதிபதி மசூத் பெசஸ்கியன், இன்னொரு பக்கம் சபாநாயகர், இந்த 2 பேரையும் கொலை பட்டியலில் இருந்து இஸ்ரேல் நீக்கி இருக்கின்ற மாதிரி நேற்றைய நாள்லையும் பேசப்பட்டிருந்தது. அதுக்கு இஸ்ரேல் சொல்லியிருக்கு, இல்லை அந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் உறுதி செய்ய முடியாதுன்னு சொல்லி. ஆனால் ஈரானுடைய கடற்படை தலைவர் இன்றைக்கு கொலை செய்யப்பட்டிருக்கிறார் சொல்லி இஸ்ரேல் தரப்பு ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கு. ஈரான் தரப்புல இருந்து இது வரைக்கும் இந்த வீடியோவை நான் ரெக்கார்ட் பண்ணும் வரைக்கும் அது உறுதி செய்யப்படலை. இவர் முக்கியமான ஒரு நபராக கருதப்படுறாரு என்று சொன்னா, ஈரானுடைய காக் தீவு சொல்லப்படுற ஒரு குட்டி தீவு ஹோமூஸ் நீரிணைக்கு பக்கத்தில் இருக்கு. இந்த தீவை அமெரிக்கா கைப்பற்றதுக்கான முயற்சி முன்னெடுக்கப்படுது என்றதுதான் இன்றைய நாட்களில் பேசப்படுற ஒரு விஷயம். என்ன சொன்னா, ஈரான் சொல்லப்படுறது ஒரு பெரிய நாடு. அந்த பெரிய நாட்டுக்குள்ள அமெரிக்காவினுடைய படையை வந்து முற்றுமுழுதா களமிறக்கிறதுக்கு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் வந்து எப்படியுமே தீர்மானிக்க போறது கிடையாது. ஒரு குட்டி நாடா, குட்டி தீவா இருந்தா, இல்லங்க மாதிரியான ஒரு இடமா இருந்தா படைப்பிரிவை களமிறக்கி அந்த இடத்தை வந்து கைப்பற்ற முடியும். ஆனா ஈரான் சொல்லப்படுற ஒரு பெரிய இடத்தை கைப்பற்றது வந்து எப்படியுமே சவாலான, நெருக்கடியானது. இதுல வந்து மோசமான விளைவுகள் அமெரிக்க படைகளும் சந்திக்கும். இது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்புக்கும் தெரிஞ்சிருக்கும் சொல்லி நம்ம நம்புவோம். இதனால காக் தீவை கைப்பற்றினா ஹோமோஸ் நீரிணையை கைப்பற்றின மாதிரி இருக்கும். காக் தீவு தான் ஈரானுக்கு சொந்தமான
90% ஆயில் இருக்கிறது. கேஸ் ஏற்றுமதி செய்யப்படுறதுல முக்கியமான ஒரு மையப்பகுதி. ஈரானுக்கு கொஞ்சம் வழியில் ஹோர்முஸ் நீரிணைக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு குட்டி தீவு, ஈரானுக்கு சொந்தமான தீவு. ஏற்கனவே ஐக்கிய அரபு அமீரகத்துக்கும் ஈரானுக்கும் இடையிலேயும் இந்த தீவு யாருக்கு சொந்தமானதுன்றது சம்பந்தமா வேற பிரச்சனையும் இருக்கு. மத்திய கிழக்கு நாடுகள் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்புக்கு சொல்லியிருந்தது. அன்றைக்கு ட்ரம்ப் குறிப்பிட்டிருந்தார், இந்த போரை தொடர்ச்சியா நீங்க நடத்தி கொண்டிருங்க, இந்த போர் முடிவுக்கு வரக்கூடாது என்ற மாதிரி தங்களுக்கு சார்பான மத்திய கிழக்கு நாடுகள் என்னிட தொடர்ச்சியா சொல்லிக் கொண்டிருக்கு சொல்லி அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இன்றைக்கு உரையாற்றும் போதும் குறிப்பிட்டிருந்தார். அப்படியான ஒரு பின்புலத்தில் காக் தீவு சம்பந்தமா வேற சில நாடுகளுடைய ஈரானுக்கு பிரச்சனைகள் இருக்கு. இந்த தீவை கைப்பற்றுறதுக்கு அமெரிக்கா முயற்சி எடுக்குமா இருந்தா ஹோர்முஸ் நீரிணைய முற்றுமுழுதா கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கிறதுக்காக இந்த முயற்சி முன்னெடுக்கப்படலாம் என்றது இந்த நாட்கள்ல பேசப்பட்டு வர்ற ஒரு விஷயம். இதை எதிர்கொள்றதுக்குன்னு சொல்லி ஈரான் இந்த தீவை சுற்றி கன்னிவடிகளை புதைக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருக்கு. ஒவ்வொரு லேயரா அடுக்கு அடுக்கா சில பாதுகாப்பு நடவடிக்கைகள்ல ஈரான் இந்த தீவுல ரகசியமா யாருக்குமே தெரியாம அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிற ஒரு இடம். இதுக்குள்ள எப்படியான பொறிகளை வச்சிருக்கிறாங்க என்றதை யாராலையும் ஊகிக்கவும் முடியாது. அமெரிக்காவாலையும் முதல்ல களமிறங்காம கண்டுபிடிக்க முடியாது. ஆனா கால் வச்ச உடனேயே வெடிக்கிற மாதிரி கன்னிவடிகளை புதைக்கிற செயற்பாட்டில் ஈரான் ஈடுபட்டு இருக்குன்னு சொல்லி இன்னைக்கு ஒரு செய்தி பேசப்படுது. இன்னொரு பக்கம் 12-13 வயது இருக்கிற யாரா இருந்தாலும் கூட IRGC படைப்பிரிவோட ஈரானுடைய அரச படையோட சேர்ந்து செயற்படுறதுக்கு நீங்க தயாரா இருக்கிறீங்கன்னு சொன்னா நீங்களும் களமிறங்க முடியும். அமெரிக்காவை எதிர்த்து போராடுறதுக்கு நீங்க தயாரா என்ற மாதிரி அந்த நாட்டு அரச ஊடகத்துல செய்திகள் வெளிவந்திருக்குன்னு சொல்லி ஒரு சில ஊடகங்கள் இன்னைக்கு குறிப்பிட்டிருந்தது. எல்லா படைப்பிரிவும் தயாரா இருக்கு. 1 மில்லியன் பேரை அமெரிக்க படைகளை எதிர்கொள்றதுக்கு நாங்க தயாரா வச்சிருக்கிறோம் சொல்லி இன்னைக்கு ஈரான் அறிவிச்சிருந்தது. 10 லட்சம் பேர் தயாரா இருந்து கொண்டிருக்கிறாங்க. இதை தவிர வேற சில நடவடிக்கைகளையும் நாங்கள் ஈடுபட்டிருக்கிறோம் சொல்லி ஈரான் அரச ஊடகம் ஒரு செய்தி வெளியிட்டு இருந்தது. இஸ்ரேல் இந்த மாதிரி ஒரு சில நபர்களை தொடர்ச்சியா கொலை செய்திருக்கு. இப்ப ஈரானுடைய கடற்படையில தலைவர் கொலை செய்யப்பட்டிருக்கிற முக்கியமான நபர்கள் அடுத்தடுத்து கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. இன்னும் ஒரு பக்கம் லெபனானுக்குள்ள கிட்டத்தட்ட ஒரு நில ஆக்கிரமிப்பு இஸ்ரேலால் ஆரம்பிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு சுமத்தப்படுது. 30 கிலோமீட்டர் பகுதியை கைப்பற்றி அங்க இருக்கிற வீடுகளை அழிக்க போறோம்னு சொல்லி இஸ்ரேல் பகிரங்கமா அறிவிச்சிருக்கு. இந்த வீடுகள்ல இருந்து கொண்டு பாதுகாப்பு தரப்பு அங்க இருக்கிற ஹெஸ்புல்லா இயக்கம் ஈரானுக்கு சார்பான அமைப்பு தொடர்ச்சியாக செயல்பட்டு வருது. இதனால அந்த வீடுகளையே நாங்கள் முற்றுமுழுதா அழிக்க போறோம், 30 கிலோமீட்டரை கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்க போறோம்னு சொல்லி இஸ்ரேல் பகிரங்கமா அறிவிச்சிருந்தது. இந்த முதல் தடவையா இந்த மாதிரியான ஒரு அறிவிப்பு வழியாகி இருக்கு. இது ஒரு விதமான நில ஆக்கிரமிப்பு. காசாவுக்குள்ள இஸ்ரேல் என்ன செய்திருந்ததோ அதே செயற்பாடை லெபனானுக்குள்ளேயும் செய்யறதுக்கு ஆரம்பிச்சிருக்கு. ஒரு பக்கம் ஈரானோட போர் நடக்குது, இன்னொரு பக்கம் பக்கத்தில் இருக்கிற ஹெஸ்புல்லா இயக்கத்தோட போராட்டம் என்ற பெயர்ல லெபனான்ல நில ஆக்கிரமிப்புல இஸ்ரேல் ஈடுபட்டு வருதுன்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. இந்த மாதிரி எல்லா தரப்பிலையும் போர் விரிவடைஞ்சு போய்கொண்டிருக்கிற ஒரு பின்புலத்தில் ஹூத்தி இயக்கம் நாங்க களமிறங்க போறோம் ஈரானுக்கு சார்பா சொல்லி இன்னைக்கு அறிவிச்சிருக்கு. இந்த போர் விரிவடையுமா இருந்தா, அமெரிக்க படைகள் களமிறக்கப்படுமா இருந்தா, ஈரான் மேல தொடர்ச்சியான மோசமான தாக்குதல்கள் நடத்தப்படுமா இருந்தா நாங்க களமிறங்கிறதுக்கு தயார்னு சொல்லி ஈரானுக்கு சார்பான யேமன்ல இருக்கிற ஹூத்தி இயக்கம் இன்னைக்கு அறிவிச்சிருக்கு. இந்த அறிவிப்பு ஏன் முக்கியமானதுன்னு சொன்னா, ஏற்கனவே ஹோர்முஸ் நீரிணை மூடப்பட்டிருக்கு. அதுல பயணம் செய்யற கப்பல்களுக்கு கட்டணம் அறவிடுறதுக்கு இப்ப ஈரான் ஏற்கனவே செயற்பாடு ஆரம்பிக்கப்பட்டிருந்தது. இதை ஒரு சட்டமாக்குறதுக்கு பாராளுமன்றத்தில் சட்டமூலம் கொண்டு வர்றதுக்கான முயற்சிகளும் ஈரானுக்குள்ள முன்னெடுக்கப்பட்டிருக்கு. இப்போ ஹோர்முஸ் நீரிணை எப்ப திறக்கப்படும், கப்பல் போக்குவரத்து எப்ப வளமைக்கு திரும்பும்ன்றது யாருக்குமே தெரியாது. இன்னும் ஒரு பக்கம் கப்பல் போக்குவரத்துல முக்கியமான ஒரு பகுதியாக கருதப்படுற செங்கடல் பிரதேசம், செங்கடல் பிரதேசம் இருக்கிறது ஏமனுக்கு பக்கத்துல. ஏமன்ல இருக்கிற ஹூத்தி இயக்கம் அங்கிருந்து கொண்டு செங்கடல் வழியா பயணம் செய்யற கப்பல்கள் மேல தாக்குதல் நடத்தப்படும் இருந்தா ஐரோப்பிய நாடுகளுக்கு, ஆசிய நாடுகளுக்கும் கப்பல்கள் பயணம் செய்து அதிலையும் குறிப்பா அதிகமான கப்பல்கள் ஐரோப்பிய நாடுகளுக்கு கேஸ் எரிபொருள் பொருட்களை ஏற்றி கொண்டு பயணம் செய்யற கப்பல்கள் செங்கடல் வழியா பயணம் செய்து சுயஸ் கால்வாய் மூலமா ஐரோப்பிய நாடுகளுக்கு இந்த கப்பல் போக்குவரத்து முன்னெடுக்கப்பட்டு வருது. இந்த இடம் இலக்கு வைக்கப்பட்டு அந்த நீரிணையும் மூடப்படக்கூடிய ஒரு அபாயம் உருவாகலாம் என்றதுதான் இன்றைக்கு இருக்கிற ஒரு பெரிய பதற்றமான நிலைமை. ஏற்கனவே ஹோர்முஸ் நீரிணை மூடப்பட்டிருக்கு. செங்கடலை மூடப்படுமா இருந்தா, ஹூத்தி இயக்கம் இதுக்கு முதல்ல அந்த மாதிரியான பல தாக்குதல் சம்பவங்களை நடத்தி இருக்கு. செங்கடலை முழுமையா கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்கிற மாதிரியான சில சம்பவங்கள் இதுக்கு முதல்லையும் பதிவாகி இருக்கு. காசா பிரச்சனை ஆரம்பமான சந்தர்ப்பத்தில் காசாவுக்கு ஹமாஸ் இயக்கத்துக்கு சார்பா ஹூத்தி இயக்கம் களமிறங்கி இருந்தது. திரும்பவும் ஈரான் மேல அமெரிக்கா ஏதாவது ஒரு முயற்சியில ஈடுபட்ட சந்தர்ப்பத்தில் ஈரானுக்கு சார்பா செங்கடல் இலக்கு வைக்கப்பட்டு கப்பல்கள் தாக்கப்படலாம் என்ற மாதிரி ஒரு மறைமுகமான எச்சரிக்கையை ஹூத்தி இயக்கம் இன்னைக்கு விடுத்திருந்ததும் இந்த போர்ல ஒரு முக்கியமான திருப்பமா பார்க்க வேண்டியிருக்கு. இந்த மாதிரி பல சம்பவங்கள் இன்றைய நாள்ல நடந்திருக்கு. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இன்றைக்கு கமல்ஹாசன் ஸ்டைல்ல நடக்கிறது நடக்கலாம், நடக்காமல் இருக்கலாம் என்ற மாதிரி என்ன சொல்றாருன்னு சொல்லி விளங்கிக் கொள்ள முடியாத அளவுக்கு சில கருத்துக்களை சொல்லி இருக்கிறார். என்னதான் நடக்க போகுதுன்றதை நாங்க
பொறுத்து பார்க்கலாம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் ஒரு தகவலோடு சந்திக்கலாம். வணக்கம்.